பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் சுகபலத்தோடு இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. லூக்கா புத்தகத்திலே என்ன பண்ணிருக்குது சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:5 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டை என்ன பண்ணணுமா, வாழ்த்தணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். அவங்க துக்கத்துல இருப்பாங்க, துயரத்துல இருப்பாங்க, இல்ல சந்தோஷமா கூட இருக்கலாம். ஆனா அந்த குடும்பத்துல நம்ம போகும்போது என்ன பண்ணணும், முதல்ல தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும், தண்ணி கொடுக்கணும். ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க, மூஞ்சி இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டு யார் தான் வந்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க நினைப்பாங்க. ஒரு கதை கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டுக்கு முதல் நாள் என்ன பண்ணுவாங்களாம், வாழை இலை வைப்பாங்களாம். 2ஆம் நாள் கையால வைப்பாங்களாம். 3ஆம் நாள் தரையில வைப்பாங்களாம். அப்படின்னா என்ன, வந்த உடனே முதல் நாள் வாழ்த்தி வாழை இலையில போடுவாங்க. அப்போ 2ஆம் நாள் தச்சு இலையில கொண்டு போய் சாப்பாடு போடுவாங்களாம். அப்போ தரை இலைன்னா என்ன, சாப்பாடே ஒன்று கிடைக்காது. 3ஆம் நாள் போட்டு டம்மு டிம்முன்னு உடச்சா என்ன பண்ணிவிடுவாங்க, அதுலேயே தெரிஞ்சுக்கலாம், ஓ இவங்க நம்மக்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பாடு போட மாட்டாங்க பொழுது அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணிடலாம், கிளம்பி வந்துடலாம். அது போல தாங்க சோத்திரம். நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம போகும்போது அவங்க அவங்க கஷ்டத்தில் இருக்கலாம், இல்லை மற்ற எந்த சூழ்நிலையில் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், வாழ்த்த வேணும். சகரிய எலிசபெத்து என்ன பண்ணுறாங்க, மரியாதை பார்க்க போகிறாங்க மரியம்மாவை. அவங்க போயிட்டு வாழ்த்துறாங்கங்க. அந்த வாழ்த்துதல், அந்த அம்மா கன்சீவாக இருந்தாங்க, முழுவாமல் இருந்தாங்க. அந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டுறாங்க, வயிற்றுல இருக்கிற பிள்ளை துள்ளிட்டுச்சான். இன்னைக்கு நம்ம சொல்கிற வார்த்தை சிலர் என்ன பண்ணுவாங்க, செத்தே போயிடுவாங்க. இப்படிலாம் நம்ம இருக்கிறோம். அப்படியே வார்த்தை என்ன பண்ணுறோம், கடினமாய் நம்ம பேசுகிறோம். அப்படி நீ செஞ்சினா அது உனக்கு திரும்ப வரும்னு சொல்கிறாரு. அந்த வீட்டுக்கு நீ கூறின வார்த்தை, ஆசீர்வாத வார்த்தை, நீ கூறின வார்த்தை தகுதியா இருந்தா அது அவங்களுக்கு போகும், இல்லைன்னா அது உன் வீட்டுக்கு திரும்ப வந்துடும். தயவுசெய்து தேவனுடைய பிள்ளைகளே, எந்த வீட்டுக்கு போனாலும் ஏசப்பா என்ன பண்ணாரு, யாரையும் சபிக்கல, மன்னிட்டாரு. கல்லனை கடைசியில மன்னிச்சாருங்க, கடைசி வரைக்கும் மன்னிச்சாருங்க. 2 கள்ளன் ஒருத்தன் மனம் திரும்பினான். அவர் நம்மளாம் தப்பு பண்ணிட்டு அவர் ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சொன்னான். ஒருத்தன் பரதேசில காணப்பட்டான். ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், இல்ல இன்னைக்கு நீ கூட துணிகரமா என்ன பண்ணக்கூடாது, எதையும் அடுத்தவங்கள திட்டக்கூடாதுங்க. திட்டக்கூடாது, சபிக்க கூடாது, யாரையுமே ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னிலிருந்து நீங்க என்ன பண்ணுங்க, அத ட்ரை பண்ணுங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது ஆசீர்வதிப்பதை ஒழிய சபிக்க கூடாது. ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை தாங்க அப்படி சொல்லிட்டு காலையில எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணிடணும். நம்ம எதிரில் வருவாங்க, வேலை செய்யற இடத்துல வருவாங்க, ஆண்டவரே அவங்கள மன்னிக்கணாப்பா, அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லணும், ஆண்டவரே அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை தாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாட்டு கேட்கும்போது ஏசப்பா நமக்கு தருவார். சரிதானா? நம்ம இந்த ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுக்காத ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, சொல்லப்பட்ட வார்த்தை வசன பிரகாரம் வாழ்த்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. அநேகர் வாழ்த்தினாங்க ஆண்டவரே, அநேகர் ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருந்தாங்க அப்பா. ஆண்டவரே இப்படிப்பட்ட நல்ல இறுதியத்தை ஒவ்வொருவருக்கு தருவீராக என்று அப்பா சோத்திர சுத்த இறுதியை தருவீராக, பரிசுத்த இருதயத்தை தருவீராக. எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டை ஆசீர்வதிக்க வழிய சவியாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாப்பா. அதுக்கு பாத்திரவானா இருந்தா அது தங்கும், இல்லைன்னா எங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாப்பா. அப்படி நல்ல ஒரு இருதயத்தை பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆண்டவரே சுத்த மனசாட்சியை தருவீராக. இதை கேட்கிற பிள்ளைகள் மனந்திரப்பட்ட எல்லா வித சத்துருவின் கிரிக்கும் இயேசு விலகி காத்தருவீராக.
ஏசப்பா அந்த பிள்ளைகள் இதை பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன். காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.